எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நம்ம சேமிப்பெல்லாம் கரைஞ்சிடுமோன்னு ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த கவலைக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் பாலிசியோட முக்கியமான விஷயங்களை பத்தி ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா அதோட ஃபினான்ஷியல் ஷாக்கை சமாளிக்க நம்ம ரெடியா இருக்கோமா? இது நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. சோ இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அத பத்தி தான் இப்ப பேச போறோம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா நம்ம குடும்பத்துக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு வலயமா ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் பாலிசி எப்படி இருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, இந்த பாலிசில என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் செலவுகளை பத்தி பார்க்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி, அங்க இருக்கும்போது, அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இப்படி 3 ஸ்டேஜ்லயும் என்னென்ன செலவுகள் கவர் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அட்மிட் ஆகுற அன்னைக்கு மட்டுமும் முடிஞ்சிராது இல்லையா? அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி நிறைய செலவுகள் இருக்கும். அதனாலதான் இந்த பாலிசி நீங்க அட்மிட் ஆகுறதுக்கு 60 நாளைக்கு முன்னாடி ஆகுற செலவையும், டிஸ்சார்ஜ் ஆன பிறகு 180 நாள், ஆமாங்க, கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் ஆகுற செலவுகளையும் கவர் பண்ணுது. சில சமயம் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாத நிலைமை வரலாம். அந்த மாதிரி டைம்ல வீட்ல இருந்தே 3 நாளைக்கு மேல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த செலவையும் இந்த பாலிசி கவர் பண்ணுது. இதுக்கு பேரு தான் டொமிசிலியரி ஹாஸ்பிட்டலைசேஷன். இதுல உங்க சம் இன்ஷூர்ட்ல 10% வரைக்கும், மேக்சிமமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் கவர் ஆகுது. இப்பெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்க்கு 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டியதில்ல. அதான் டே கேர் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கும் கவர் இருக்கு. ஒருவேளை உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை தேவைப்பட்டா அந்த உறுப்பை டொனேட் பண்றவங்களுக்கு ஆகிற செலவையும் இந்த பாலிசியை பார்த்துக்கும். அதோட ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதினு சொல்ற ஆயுஷ் சிகிச்சைகளுக்கும் இதுல முழு கவரேஜும் இருக்கு. சரி, இப்ப நாம பார்க்க போறது நிறைய குடும்பங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா புதுசா கல்யாணம் ஆனவங்க, குழந்தைக்கு பிளான் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க, ஃபேமிலி அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க பாலிசி டாக்குமெண்ட்ல இருந்து சில டீடைல்ஸ் கொடுத்திருக்கோம். இதுல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். உதாரணத்துக்கு, டெலிவரி செலவுகளுக்கு உங்க சம் இன்ஷூர்ட்ல 10% வரைக்கும் கவர் ஆகுது. குழந்தைக்கு பிளான் பண்ற ஒரு குடும்பத்துக்கு இது எவ்ளோ பெரிய சப்போர்ட்னு யோசிச்சு பாருங்க. அதோட இதுல அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட், அதாவது செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்கும் கவரேஜ் இருக்கு. உங்க சம் இன்ஷூர்ட பொறுத்து 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுக்கு கவர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைக்கான செலவுகள், அவங்களுக்கான தடுப்பூசி செலவுகள், இதை எல்லாத்துக்குமே கவர் இருக்கு. இது உண்மையிலேயே இந்த பாலிசியோட ஒரு ஸ்பெஷல் அம்சம். ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பேசிக் பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த பாலிசியோட மதிப்பு இன்னும் அதிகமாகிற சில செம சூப்பரான போனஸ் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் இந்த பாலிசியை மத்த பாலிசிங்களை விட தனியா எடுத்துக்காட்டுது. 100%. இது என்ன தெரியுமா? இதுதான் நோ கிளைம் போனஸ். அதாவது நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலனா உங்க சம் இன்ஷூர்டுக்கு மேல போனஸ் கிடைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மேக்ஸிமம் 100% வரைக்கும் போகும். ஆமாங்க, உங்க பாலிசி தொகை அப்படியே டபுள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரிவார்டு. அடுத்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர், ஆட்டோ ரெஸ்டோரேஷன். யோசிச்சு பாருங்க, ஒரே வருஷத்துல உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உங்க பாலிசி தொகையை முழுசா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யறது? கவலையே வேணாம். இந்த பாலிசில உங்க சம் இன்ஷூர்டு தீர்ந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா 100% வரைக்கும் ரீஃபில் ஆயிடும். அதுவும் ஒரு வருஷத்துல எத்தனை தடவை வேணாலும். இதுதான் உண்மையான ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. இன்னும் இருக்கு, வருஷம் ஒரு தடவை நீங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். அதுவும் பாலிசிலேயே கவர் ஆகும். ஏதாவது பெரிய ட்ரீட்மெண்ட்னா நீங்க இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். அதுக்கான செலவும் கவர் ஆகும். ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஷேர்ட் ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னு உங்களுக்கு கேஷ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். சரி, இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்போ பிரீமியம் எவ்ளோ வரும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. வாங்க, அத பத்தி சிம்பிளா பாத்துரலாம். பிரீமியம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது உங்க வயசு, உங்க குடும்பத்துல எத்தனை பேரு, அப்புறம் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க, அதாவது சம் இன்ஷூர்ட், இது எல்லாம் பொறுத்து மாறும். இதுதான் முழு பிரீமியம் சார்ட். பார்க்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், ஆனா பயப்படாதீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நாம இதிலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு 31லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற 2 பெரியவங்களுக்கு ஜோன் சி, அதாவது தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கவரேஜ்க்கு வருஷ பிரீமியம்
கிட்டத்தட்ட 21,273 ரூபாய் வருது. அதே இது 25 லட்சம் ரூபாய் கவரேஜ்க்கு பிரீமியம் கிட்டத்தட்ட 27,759 ரூபாய். இது உங்களுக்கு ஒரு தோராயமான ஐடியா கொடுக்கும். சரி, இப்ப நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு இந்த பாலிசி யாருக்கெல்லாம் ரொம்ப கரெக்டா செட் ஆகும்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னா, 1, குழந்தைக்கு பிளான் பண்ற ஃபேமிலிஸ். ஏன்னா இதுல மெட்டர்னிட்டி, நியூபார்ன் பேபி கவர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 2வது, நோ கிளைம் போனஸ், ஆட்டோ ரெஸ்டோரேஷன், பவர்ஃபுல்லான பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறவங்க. 3வது, ஆயுஷ் மாதிரி மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் கவர் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பாலிசி. கடைசியா இந்த ஒரு கேள்விய உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் மனசுல வச்சு உங்க குடும்பத்துக்கு நிஜமாவே எந்த மாதிரியான, எந்த அளவுக்கான ஒரு ஹெல்த் செக்யூரிட்டி தேவைப்படுதுன்னு யோசிங்க. கரெக்டா பிளான் பண்ணா நம்ம எதிர்காலம் கண்டிப்பா பாதுகாப்பாவும் கவலை இல்லாமலும் இருக்கும்.